கியூபாவுக்கு ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் கசான் கடந்த மாசமானது ஒரு விசிட்காக ஒரு முக்கியமான ட்ரில்ல ஈடுபடுறதுக்காக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு பக்கம் ரஷ்யர்கள் எல்லாமே இது ஒரு பெரிய மூவா. கியூபன் மிசைல் கிரைசிஸ் இருந்தப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை அமெரிக்கா மேலே ரஷ்யாவால் போட முடிஞ்சதோ அதே அளவுக்கு ஒரு ப்ரெஷரை திரும்பவும் ரஷ்யா அமெரிக்கா மேலே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பெருசாக கொண்டாடிட்டு இருக்க டைமில் திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு தகவல், என்னடா உங்களோட சப்மரைனை எங்களுக்கு பக்கத்தில் அனுப்பிச்சா நாங்கள் பயந்துருவோமா, உங்களோட ஸ்டெல்த் சப்மரைனான கசான் அதோட அக்வாஸ்டிக் சிக்னேச்சரை நாங்கள் பிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஈஸியாக எங்களால் இந்த சப்மரைனை ட்ராக் பண்ண முடியும், ஈஸியாக அது ஸ்டெல்த் மோட்லேயே ஆப்ரேட் ஆனாலும் அதை எங்களால் ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இந்த தகவலானது வேகமாக பரவிட்டு இருக்கப்போ ரஷ்யா இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இல்லை அமெரிக்கா சொல்கிற மாதிரி எங்களோட சப்மரைனோட அந்த அக்வாஸ்டிக் சிக்னேச்சரை அவ்வளவு ஈஸியாக எடுத்துட முடியாது, அப்படியே அவங்களால அந்த சிக்னேச்சர் எடுக்க முடிஞ்சாலும் எங்களோட சப்மரைன்ஸை ட்ராக் பண்ண முடியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மை? உண்மையிலேயே ரஷ்யாவோட கப்பலை அமெரிக்காவால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா, இல்லை இது எப்பவும் போல சாதாரணமான ஒரு செய்தி தானா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். கசான் நியூக்ளியர் சப்மரைன் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு சப்மரைன் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். பல மாசங்களுக்கு சப்ளைஸோட இந்த சப்மரைனால கடலுக்கு அடியிலே பதுங்கி இருக்க முடியும். ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான சப்மரைன் தான் இந்த கசான். இந்த கசானை பொறுத்த வரைக்கும் 1990களில் இதுக்கான திட்டமானது தொடங்கப்பட்டாலும் 2019 தான் முதல் முறையாக இது தன்னோட வெள்ளோட்டத்தை ஆரம்பிக்குது. 2021 ஆக்டிவா 100% இது கடற்படையில் தன்னோட சர்வீஸில் ஈடுபட்டு இருக்கு. இதோட சைஸை பொறுத்து பார்த்தோன்னா 140 மீட்டர் நீளம். நம்மளோட சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், அதில் சென்டராக கொண்டு போயிட்டு இந்த கப்பலை நிறுத்தினா அதோட டைமென்ஷனுக்கு இந்த கிரவுண்டே பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அண்டர் வாட்டர் சப்மரைன், க்ரூஸ் மிசைல் சப்மரைன் சொல்லலாம். இந்த சப்மரைனை ரொம்ப டெட்லியாக மாற்றுறது இதோட ஸ்டெல்த் ஃபியூச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல், P800 ஓனிக்ஸ், இன்னும் நிறைய அண்டர் வாட்டர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல்ஸை இந்த சப்மரைன்ஸால் ஃபயர் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு டெட்லியான சப்மரைன் கேட்டகரியை சேர்ந்தது தான் இந்த கசான். நேட்டோவை பொறுத்த வரைக்கும் நேட்டோவுக்கு இருக்க ஒரு முக்கியமான நைட்மேர், ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய சப்மரைன் இந்த கசான். இப்படிப்பட்ட ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த சப்மரைனை ரஷ்யா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இவ்வளோ நாள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் இது ஒரு ஸ்டெல்த் சப்மரைன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைய வரைக்கும், அதாவது இந்த கியூபாவில் நடந்த அந்த ஒரு அக்வாஸ்டிக் சிக்னேச்சர் கேப்சருக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவால் இல்லை நேட்டோவில் இருக்க எந்த நாடுகளாலேயோ இதோட ஒரே ஒரு சின்ன டிடெக்ஷனை கூட கண்டுபிடிக்க முடியல. அண்டர் வாட்டர் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் சோனார் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு நேட்டோவுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை, ஏன் நேட்டோ நாடுகளோட கண்களில் விரலை விட்டு ஆட்டின ஒரு சப்மரைன்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். அப்படி இந்த அளவுக்கு அதிசிறப்பு வாய்ந்த சப்மரைனை கியூபாவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ரஷ்யா கடந்த மாதம் ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கப்பலும் கியூபாவுக்கு போயிட்டு வந்துருச்சு. கியூபாவுக்கு போனதுக்கப்புறம் ரஷ்யன் மீடியாஸ், அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க நிறைய மீடியாஸ், அமெரிக்காவுக்கு பக்கத்தில் ரஷ்யாவோட ஒரு சப்மரைன் வந்துருச்சு, அதுவும் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டெல்த் சப்மரைன், இது அமெரிக்காவால் கண்டுபிடிக்கவே முடியாது, ரஷ்யா இதை பெருசாக காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுமே சொன்னோம் கியூபாவில் ரஷ்யாவோட சப்மரைன் போயிருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு தகவலானது அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. என்னன்னா, உங்கள் சப்மரைனை நீங்கள் கிட்ட அனுப்பிச்சிங்க சரி, ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்களே, இந்த சப்மரைனானது, அதாவது கியூபாவை பொறுத்த வரைக்குமே அமெரிக்காவோட ஆன்டி சப்மரைன் ஜோனுக்குள்ளே தான் அந்த கியூபாவும் வரும். இப்படிப்பட்ட கியூபாவுக்கு நீங்கள் சப்மரைன் அனுப்பியிருக்கப்போ அங்கே இருக்க கியூபாவுக்கு பக்கத்தில் இருக்க அமெரிக்கன் ஐலாண்ட்ஸில் இந்த சப்மரைனை டிடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ், சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கான கமாண்ட் யூனிட்ஸ் எல்லாமே இருக்கே, அதில் இதோட சிக்னேச்சர் மாட்டிருக்குமே, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை பார்த்து ஒரு பெரிய கேள்வியானது வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்போ ரஷ்யாவோட சப்மரைன் சிக்னேச்சரை அமெரிக்கா பிடிச்சிட்டாங்களா, அப்போ இதுக்கப்புறம் இந்த சப்மரைனை ஈஸியாக அமெரிக்காவில் டிடெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இன்டர்நெட் முழுக்க இருந்துச்சு. இதில் அமெரிக்காவோட கிளைமை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அமெரிக்கா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்வாஸ்டிக் சிக்னேச்சர்ன்றது சப்மரைன் டிடெக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்டர் வாட்டருக்கு அடியில் ரொம்பவே ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்க அந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு தான் பாசிவ் மோடில் இந்த சப்மரைனை டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்படி டிடெக்ட் பண்ணுறப்போ இந்த சப்மரைனோட ஸ்ட்ரக்சரை அவங்களால 3D வடிவத்தில் காமிக்க முடியும், எந்த இடத்துல அது இருக்குது, எந்த ஸ்பீடில் அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட இந்த அக்வாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், இந்த கசானோட அக்வாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை அவங்க கேப்சர் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டிடெக்ஷன் மெத்தட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். எந்த வகையெல்லாம் இந்த சப்மரைன் அண்டர் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த சப்மரைனை எதிரி நாடுகள் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த ஆக்டிவ் சோனோபயஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் ஈடுபட்டிருக்க அந்த ஒரு விமானத்திலேருந்து இந்த சோனோபயஸ்ன்ற அந்த டிவைஸை கீழே போடுறப்போ
பண்ணுறப்போ அது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மோடில் ஒர்க் ஆகும். ஆக்டிவ் மோட்னா என்னன்னா, இதிலிருந்து ஒரு வேவ் ஆனது கடல் கடியில் ஒரு சின்ன பிங்குன்ற சவுண்ட் மாதிரி தான் அது கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி இதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த வேவ் ஆனது ஃப்ரீக்வன்சி அதிகமாக கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி உள்ளே இருக்க சப்மரின் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரது தான் ஆக்டிவ் சோனோபயஸோட வேலை. இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற வேவை கணக்கு பண்ணி எந்த தூரத்திலிருந்து அந்த சிக்னல் வருது, எவ்வளோ வேகத்திலிருந்து அந்த சிக்னல் வருதுன்னு அதை கணக்கெடுப்பு பண்ணி இந்த இடத்துல ஒரு சப்மரின் இருக்கிறத டிடெக்ட் பண்ணுவாங்க. இது ஆக்டிவ் மெத்தட். பாசிவ் மெத்தட்னா நார்மலாக அந்த சோனோபயான்றது கடலிலே கிடக்கும். இப்படி கிடக்கிறப்போ ரொம்பவே கம்மியான ஃப்ரீக்வன்சியுடைய அந்த அலைகளை இது கேப்சர் பண்ணும். நார்மலாக கடலுக்குள்ளே வாழற மற்ற உயிரினங்கள் வெளியிடுற அந்த சமிஞ்சைகளுக்கும் இந்த சப்மரைனால ஏற்படுத்தக்கூடிய அந்த லோ ஃப்ரீக்வன்சியுடைய அந்த வேவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதன் மூலமா அந்த சப்மரைனை கண்டுபிடிக்கிறது தான் பாசிவ் மெத்தட். இது ஏர்கிராஃப்ட் பேசிஸ் மெத்தட். ரெண்டாவது விஷயம் கப்பல்கள் மூலமா பயன்படுத்துறது, கப்பல்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. இப்படி கப்பல்களில் அதிக எஃபெக்டிவாக இவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இதில் ஜிபிபின்னு சொல்லக்கூடிய அந்த டவுடு சோனார் சிஸ்டமும் யூஸ் பண்ணுவாங்க. கப்பல்கள் மூலமா ரொம்பவே அதிநவீன சோனார் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி ஆக்டிவ் மெத்தடில் கண்டுபிடிப்பாங்க. இதுலேயும் பாசிவ் மெத்தட் இருக்கு, ஆனால் மோஸ்ட்டாக பாசிவ் மெத்தடை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்டிவ் சோனார் வேவ்ஸை உள்ள அனுப்பி அதை திரும்ப கேப்சர் பண்ணி சப்மரைனை டிடெக்ட் பண்ணுறது இந்த கப்பல்கள் மூலமா பண்ணுறது. மூணாவது மெத்தட் தான் சப்மரைனை வச்சு சப்மரைனை கண்டுபிடிக்கிறது. இதுலேயும் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் மெத்தட்னு ரெண்டுமே இருக்குது. ஆனால் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான காரியம்னா இந்த ஒரு சப்மரைன் பயன்படுத்தி இன்னொரு சப்மரைனை கண்டுபிடிக்கிறது தான். இது மற்ற நாடுகளோட சப்மரைனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு ஸ்டெல்த் சப்மரைன் கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரஷ்யா கிட்ட இருக்க இந்த கேட்டகரியிலான ஸ்டெல்த் சப்மரைனை கண்டுபிடிக்கிறதுன்றது சப்மரைனை வச்சு சப்மரைனை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே ஒரு டஃப்பான மெத்தடாக மாறிடும். இது மூணு தான் சப்மரைனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ ஆக்டிவாக இருக்க சிஸ்டம். சப்மரைன் மானிட்டரிங்காக இன்னும் நிறைய சிஸ்டம்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. உலக அளவில் நிறைய கடல் பகுதிகளில் இந்த ஆக்டிவ் சப்மரைன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸை கடல் கடியில் வச்சிருப்பாங்க. அது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அதிர்வலைகள், சின்ன சின்ன ஓசைகள் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இந்த இடத்துல ஒரு சப்மரைன் வருதுன்றதை காட்டி கொடுக்கும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள இப்போ அமெரிக்காவுக்குள்ள தாக்கணும் இல்லை அமெரிக்காவோட பகுதிகளுக்குள்ள நுழையணும்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்பவே லிமிட்டட் கேப்ஸ் தான் இருக்கு. அதுல நார்வேஜியன் கடல், பேரன் சி, இது ரெண்டுத்துலையுமே நாட்டோ கூட்டமைப்பின் சார்பா இந்த ரஷ்யன் சப்மரைன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான இந்த மாதிரி அண்டர் வாட்டர் சென்சார்ஸை லே பண்ணி வச்சிருக்காங்க. ரஷ்யாவில இருந்து ஆர்டிக் கடல் பகுதியை தாண்டி இந்த அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள நுழையணும்னா இந்த எல்லா சென்சார்ஸையும் கிராஸ் பண்ணி தான் ரஷ்யாவோட சப்மரைன்ஸ் ஆனது வந்தாகணும். இதுல மற்ற ரஷ்யன் சப்மரைன்ஸோட அக்வாஸ்டிக் சிக்னேச்சர்ஸை இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர இந்த கசன் கிளாஸ் சப்மரைன்ஸை எந்த ஒரு சென்சார்லையுமே இது வரைக்கும் சிக்கல. இப்போ இந்த அமெரிக்காவோட அந்த கியூபா கடல் பகுதிக்கு வந்தப்போ கூட இந்த வழியாக தான், இந்த பெருங்கடலை தாண்டி தான் ரஷ்யாவோட கப்பல்கள் வந்திருக்கு, ரஷ்யாவோட சப்மரைனும் வந்திருக்கு. ஆனா எந்த சென்சார்லையும் இந்த ஒரு சப்மரைனோட அந்த அக்வாஸ்டிக் சிக்னேச்சர்ன்றதை இவங்களால கேப்சர் பண்ண முடியல. ஆனால் இந்த இடத்துல சிக்கல் எந்த இடத்துல தெரியுமா ஆரம்பிக்குது? அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த நார்வேஜியன் கடலாக இருக்கட்டும், இல்லை ஃபேரோ ஐலாந்து கேப்பாக இருக்கட்டும், டெவிஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்க சென்சார் எதுலையுமே இது சிக்காதப்போ அது ஜஸ்ட் சென்சார் வெறும் டேட்டாவை இன்புட்டாக வாங்கி ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான். இந்த கியூபாவை பொறுத்த வரைக்கும் இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அமெரிக்காவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஆன்டி சப்மரைன் ஜோன்னு ஒன்று அமெரிக்கா போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ரொம்பவே அதிநவீன சென்சார்கள், இவங்களோட ஆன்டி சப்மரைன் ஏர்கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே பறக்க விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சென்சார்ஸ்லேருந்து, ரொம்ப அதிநவீன சென்சார்ஸ்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஸ்டேஷன்ஸையும் அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்க. இப்போது அட்லாண்டிக் பெருங்கடலோட அந்த என்ட்ரி, அந்த நார்வேஜியன் சியாக இருக்கட்டும், இல்லை பேரன் சியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இருக்க சென்சார்ஸ்லாம் ரிப்பீட்டடாக பல சப்மரைன்ஸோட அந்த நடமாட்டத்தை கெஸ் பண்ணியிருக்கும், இல்லை கேப்சர் பண்ணியிருக்கும். அதுலேருந்து இந்த கசன் கிளாஸ் சப்மரைனோட அந்த ஒரு அக்வாஸ்டிக் ப்ரொஃபைலை இவங்களால பிரித்து எடுக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம், ஒரு முடியாத காரியம் கூட சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துக்குள்ள ஒரு கப்பல் வரப்போ, இந்த இடத்துல ரஷ்யாவோட ஒரு கப்பல் வரப்போ அது ரொம்ப ஒரு ரேரான மூவ் தான். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு கப்பல் ஆனது வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் பெருசாக எந்த ஒரு எதிரி நாடும் கிடையாது. அவங்களோட சப்மரைன் உள்ள வர போறதில்ல. இப்போ ஒரு இடத்துல 100 சிக்னல்ஸ் கிடைக்குது, இல்லை 1000 சிக்னல்ஸ் கிடைக்குது. அந்த 1000 சிக்னல்ஸ்ல இருந்து ஒரே ஒரு சிக்னலை பிரித்து எடுக்கிறதுன்றது ரொம்பவும் ஒரு கடினமான காரியம், ஒரு முடியாத காரியம்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அமெரிக்காவோட இந்த இடத்துல இங்கே இருக்க சென்சார்ஸில் வெறும் 5 இல்லை 10 சிக்னல் மட்டும் தான் பதிவாயிருக்கு. அந்த 10 சிக்னலில் ஏதோ ஒரு சிக்னல் ரஷ்யாவோட சப்மரைன் சிக்னல். அதை ஈஸியாக பிரித்து எடுக்கலான்றது அமெரிக்கா இப்போ அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதை பிரித்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பிரித்து எடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட அக்வாஸ்டிக் ப்ரொஃபைல் எங்க கிட்ட சிக்கிருச்சுன்னு சொல்லிட்டு. இது அமெரிக்காவோட கிளைம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல எப்படி ரஷ்யாவோட அந்த கப்பலோட அக்வாஸ்டிக் ப்ரொஃபைலை அமெரிக்கா எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க தான். ஆனால் இதுக்கு ரஷ்யாவோட பதில் என்ன தெரியுமா? நீங்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறப்போ ஒரு கப்பல் அனுப்புறதுக்கு முன்னாடி இதனால எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும், அதுவும் உன்னோட ஆன்டி சப்மரைன் ஜோன் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புறப்பவே எங்களால் அதை கெஸ் பண்ண முடியாதா, இல்லை நாங்கள் அதை கண்டுபிடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா,
அமெரிக்கா அந்த இடத்துல என்னென்ன சென்சர்ஸ் வச்சுருக்காங்க, என்ன விதத்தில் எங்களோட கப்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அட்லாண்டிக் பெருங்கடல்ன்றது அமெரிக்காவுக்கும் முக்கியம். அதே மாதிரி ஒருவேளை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ரஷ்யன் சப்மரைன்ஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஆனால் இந்த ஆர்டிக் கடலுக்கும் அட்லாண்டிக் கடலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ எங்களோட கப்பல் உள்ளே வந்துருச்சு, எங்களோட கப்பலோட அக்வாஸ்டிக் ப்ரொஃபைல், அதாவது அந்த நீர்மூழ்கி கப்பலோட அக்வாஸ்டிக் ப்ரொஃபைல் நீங்கள் எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க. அதோட சவுண்ட்ஸை நாங்கள் வேரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு மூலமா இதே மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களோட கப்பல் இருக்குன்றதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்தது ஸ்டெல்த் மோடில் கிடையாது. எங்கள் கப்பல் வந்து நிறைய இடத்துல நாங்கள் சர்ஃபேஸ் பண்ணோம், நிறைய இடங்களில் வந்து எங்களோட கப்பல் வர்றது நாங்கள் ஓப்பனாகவே அறிவிச்சுட்டு தான் வந்தோம். நீங்கள் அதன் மூலிமா எடுக்கப்பட்ட எந்த ஒரு டேட்டாவையும் இதுக்கப்புறம் எங்களோட கப்பலுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. ஸ்டெல்த் மோடில் நாங்கள் ஆப்ரேட் ஆகிறப்போ இப்போ மட்டும் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதோட லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸ், அதை மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். நாங்கள் ஸ்டெல்த் மோடில் ஆக்டிவேட் பண்ணோன்னா, எங்களோட நீர்மூழ்கி கப்பலை நாங்கள் ஆப்ரேட் பண்ணோன்னா அந்த சவுண்டை கூட உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. இந்த ஒரு அக்வாஸ்டிக் ப்ரொஃபைலை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட நிறைய வழிகள் இருக்குது, நிறைய டார்கெட் டார்பிடோஸும் இருக்குது. நீங்கள் அதையே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது நாங்கள் ஒரு போர் சூழலில் இறங்கிட்டோம்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக் கடல் பகுதியில் நடக்க போகிற அந்த ஒரு யுத்தமானது, ஏன்னா எங்ககிட்ட இருக்க மிசைல்ஸை வச்சு நாங்கள் ஆர்டிக் கடல் பகுதியிலேருந்தே உங்களை எங்களால் டார்கெட் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட கப்பல்களோட துணை இல்லாமல், சர்ஃபேஸ் ஷிப்ஸோட அந்த ஒரு துணை இல்லாமல் எங்களோட சம்மரைனை கிட்ட நெருங்க கூட முடியாது. ஆனால் ஆர்டிக்கை பொறுத்த வரைக்கும் மேலே ஃபுல்லாக ஐஸால் மூடி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட கப்பல்களை அங்கே கொண்டு வர முடியாது, உங்களோட சம்மரைனால் எங்கள் சம்மரைனை டிடெக்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அமெரிக்கன் சப்மரைனோட அந்த டிடெக்ஷன் ரேஞ்ச் ரஷ்யன் சப்மரைன்ஸ்க்கு எதிராக ரொம்ப 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 கம்மி. ஆனால் ரஷ்யன் சப்மரைன்ஸ் அமெரிக்கன் சப்மரைன்ஸை கண்டுபிடிக்கிற ரேஷியோன்றது 1:5 இருக்குது. 5 கப்பல்களில் ஒரு கப்பலை மட்டும்தான் அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியுது சப்மரைன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அமெரிக்காவோட 5 கப்பல்களையுமே ரஷ்யாவில் கண்டுபிடிக்க முடியாது. சப்மரைன் டெக்னாலஜியில் இப்போ ரஷ்யா தான் கொஞ்சம் சுப்பீரியராக இருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான சப்மரைனையும் இப்போ ரஷ்யா தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த யுத்தமானது கடல் பகுதிகள் மாறுறப்போ மொத்தமாக மாறிடும். எங்களோட சப்மரைன்ஸை உங்களால் ரீச் பண்ணவே முடியாதுன்னு திரும்பவும் ரஷ்யா ஒரு விதத்தில் இந்த அமெரிக்காவுக்கு தெளிவான ஒரு சேலஞ்சை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா அக்வாஸ்டிக் ப்ரொஃபைலை எடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அக்வாஸ்டிக் ப்ரொஃபைலை தான் நீ எடுத்த, அதை வச்சு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, முடிஞ்சால் என்னோட கப்பலை, ஏன்னா இந்த பேரன்ஸையும் நார்வேஜன் சீயும் தாண்டி தான் இந்த கப்பலானது அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்திருக்கு, அந்த இடத்துலேயே கண்டுபிடிக்க முடியல. நீ கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால், உண்மையிலேயே உன்னால் அக்வாஸ்டிக் ப்ரொஃபைல் எடுக்க முடிகிற மாதிரி இருந்தால் நீ அங்கேயே எடுத்துருக்கணும். இந்த இடத்துல உன்னோட சென்சார் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நான் அந்த இடத்துக்கு என்னோட கப்பலை அனுப்பிச்சேன். எந்த அளவுக்கு ரெடினஸோட நான் என்னோட கப்பலை உங்ககிட்ட அனுப்பிச்சிருப்பேன். வெறும் இந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு உன்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ கூட ஆக்டிவ் மெத்தடில் உன்னோட சோனாரை யூஸ் பண்ணி என்னோட கப்பலை உன்னால் லொக்கேட் பண்ண முடியலன்றதை திரும்பவும் ரஷ்யா ஒரு தடவை அமெரிக்காவுக்கு ஞாபகப்படுத்திருக்காங்க, அதை உறுதியும் படுத்திருக்காங்க. ஆமாம், இந்த விஷயம் உண்மைதான். ஏன்னா அமெரிக்காவுமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேவ்ஸை வச்சு தான் இந்த அக்வாஸ்டிக் ப்ரொஃபைலை எடுத்ததாக சொன்னாங்க. அதாவது வெறும் அந்த சப்மரைனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு சத்தத்தின் மூலமா அந்த சப்மரைனை கண்டுபிடிக்கிற மெத்தட், பேசிவ் மெத்தட், அதன் மூலயமா தான் கண்டுபிடிச்சதாக சொன்னாங்க. ஆக்டிவ் மெத்தடில் அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முடியல. அது ரஷ்யா திரும்ப இன்னொரு தடவை சுட்டி காமிச்சிருக்காங்க, இந்த லோ ஃப்ரீக்வன்சி வேவ் வச்சு உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக அமெரிக்காவில் ரஷ்யாவோட சம்மரைனோட அந்த அக்வாஸ்டிக் ப்ரொஃபைலை எடுக்க முடிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது எல்லாமே தெரிஞ்சுதான் அமெரிக்காவுக்கு சேலஞ்ச் பண்ணுற விதமாக ரஷ்யா இந்த கப்பல் அனுப்பியிருப்பாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 2 பேர் சப்மரைன் வார்ஃபேரில் யாரோட கை ஓங்குன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடுபெறுது உங்கள் எல்லாருக்கே.